வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜப்பானுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஜப்பானிலிருந்து பிரதமர் வரும் 30ஆம் தேதி சீனா சென்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜன்தன் திட்டத்தினால் நாட்டு மக்கள் அனைவரும் நிதி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதால் நாடே முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலேயே புதுச்சேரியில்தான் கல்லூரி அடர்த்தி விகிதம் அதிகம் என்று மாநில அரசின் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு அமன் சர்மா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடனான 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜப்பானுக்கு புறப்பட்டு செல்கிறார். 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றது முதல் திரு நரேந்திர மோடி ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்வது இது 8வது முறையாகும். பிரதமரின் ஜப்பான் பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளையும் நாளை மறுநாளும் ஜப்பானில் தங்கியிருக்கையில் இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்தை ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து மறு ஆய்வு செய்கிறார். முக்கியமான பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினை குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு பிரச்சினைகளில் ஒரே மாதிரியான கருத்துக்கள், மாண்புகள் மற்றும் நம்பிக்கையை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என்பதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $22 பில்லியன் அளவை தாண்டி தொடர்ந்து அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் இருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 30ஆம் தேதி சீனா சென்று மறுநாள் 1ஆம் தேதி சீனாவின் டியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. உச்சி மாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே உலக தலைவர்கள் பலரையும் பிரதமர் இருதரப்பு ரீதியில் சந்திக்கிறார். இந்தியா 2017ஆம் ஆண்டு முதல் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பு நாடாக இருந்து வருகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அரசு தலைவர்கள் சபையின் தலைமை பொறுப்பையும் 2022-23ஆம் ஆண்டில் இந்தியா வகித்துள்ளது. இன்று நுவகாய் அறுவடை திருநாள் கொண்டாடும் ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விவசாயத்திற்கு மதிப்பளித்து விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பு இது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். நல்லிணக்கம் மற்றும் நெருங்கிய உறவுகளின் சின்னமான இத்திருநாள் அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார். விவசாயிகளின் கடின உழைப்பே அனைவரின் வாழ்விற்கும் ஆதாரம் என்றும் இத்தகைய விவசாயிகளுக்கும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நினைவூட்டும் நாளே நுவகாய் திருநாள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மலைவாழ் மக்கள் அதிகம் உள்ள மேற்கு ஒடிசாவில் குறிப்பாக சம்பல்பூர், பொலாங்கீர், சுந்தர்கார், கலாஹண்டி உள்ளிட்ட இடங்களில் நுவகாய் புது அமுது படையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் விரார் நகரில் கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துயரம் வெளியிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் சமூக ஊடக பதிவில் ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். கச்சா பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய ஜவுளித்துறைக்கு தேவையான கச்சா பருத்தி தாராளமாக கிடைக்கும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இம்மாதம் 19ஆம் தேதி அரசு அறிவித்த தற்காலிக வரி விலக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைதாக இருந்தது. UPI, GST போன்ற அரசின் பல்வேறு சீர்திருத்தங்களால் இந்தியா பற்றிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக கார்ப்பரேட் நிதி அறிக்கை வெளியீட்டு விதிமுறைகள் பற்றிய தேசிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் திரு நிதின் குப்தா கூறியுள்ளார். தடையற்ற ஆளுகை தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், கார்ப்பரேட் நிர்வாகத்தை வலுப்படுத்தி நிதி வெளியீட்டு விதிமுறைகளையும் அரசு எளிமைப்படுத்தி இருப்பதால் இந்திய பொருளாதாரம் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இந்தியா தற்போது சேமிப்பாளர்களின் நாடு என்பதற்கு மேல் முதலீட்டாளர்களின் நாடாகவே மேம்பட்டு வருவதாகவும் கூறினார். தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னையில் நடைபெறும் 11வது ஆண்டு கண்காட்சியில் நாடெங்கிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளனர். காற்றில் உள்ள கரியமில வாயுவை ஆக்சிஜனாக மாற்றும் கருவி, LPG சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டால் அதை கண்டுபிடிக்கும் கருவி ஆகியன இதில் அடங்கும். கண்காட்சியில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் பலர் கிராமப்புற அரசு பள்ளிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. அனைவருக்கும் வங்கிக் கணக்கு வழங்குவதற்கான பிரதமரின் ஜன்தன் திட்டம் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முறையான விதி கட்டமைப்பிற்கு வெளியிலிருந்து அனைவரையும் உள்ளே கொண்டு வருவதன் மூலம் மக்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றியிருப்பதாக கூறினார். மக்கள் அனைவரும் நிதி கட்டமைப்பில் ஒருங்கிணைந்து ஒன்றாக பயணிப்பதால் ஒட்டுமொத்தமாக நாடே முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜன்தன் திட்டம் மக்களின் கண்ணியத்தை மேம்படுத்தி தங்களின் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் மக்களுக்கு வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசின் நேரடி ரொக்க மானியம் திட்டம் மற்றும் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கான முக்கிய வசதியாக ஜன்தன் வங்கிக் கணக்குகள் அமைந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது செய்தியில் கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் 56 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜன்தன் கணக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இக்கணக்குகளின் மொத்த நிதி இருப்பு 2.68 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள ஜன்தன் வங்கிக் கணக்கில் 67% கிராமப்புற மக்களுக்காகவும் 56% பெண்களுக்காகவும் திறக்கப்பட்டவை என்பதையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள ஜன்தன் வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கை குறித்து மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்றைய தேதியில் 2,64,308 மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்காங்க. அதுல 1,35,913 நபர்கள் கிராமப்புற பகுதிகளில் இருந்தும், 1,28,395 மக்கள் அர்பன் பகுதிகளில் இருந்தும் இருக்கிறாங்க. அதுல ஆண்கள் 1,15,209 பேர் இருக்காங்க. பெண்கள் 1,49,099 மக்கள் இருக்காங்க. எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் இல்லாம இந்த கணக்கு வச்சிருக்கிறதன் மூலமாக ஏழை எளிய மக்களும் எந்த வரையும் வங்கி கணக்கு சென்றடையாத மக்களும் வங்கி கணக்கை வைத்திருப்பதற்கு இந்த திட்டம் ஏதுவாக 11 ஆண்டுகளாக மக்களுக்கு உதவி வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த ஜன்தன் திட்ட பயனாளிகளில் ஒருவரான எழில் திட்டத்தினால் தாம் பெற்ற நன்மைகள் குறித்து எமது செய்தியாளரிடம் பேசுகையில், நான் முடிவெட்டுற கடை வேலை செய்கிறேன். நான் பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணலான்றப்ப மினிமம் பேலன்ஸ் இந்த மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க எல்லா பேங்க்லேயும். அது மினிமம் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இவ்வளோ கட்டணும்னு சொன்னதுனால என்னால் அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைன்றதுனால நான் பண்ண முடியல. ஆனால் இந்த திட்டத்தில் 0 பேலன்ஸ் ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னதுனால பேங்க்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணேன். அரசு சார்பில் எந்த நிதி உதவி கிடைச்சாலும் அரிசி காசோ இந்த கேஸ் இதுவோ எல்லாமே டைரெக்டாக என் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துடுது. எனக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 53 கல்லூரிகள் இருப்பதாகவும், நாட்டிலேயே புதுச்சேரியில்தான் கல்லூரி அடர்த்தி விகிதம் அதிகம் என்றும் மாநில அரசின் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு அமன் சர்மா கூறியுள்ளார். கல்லூரி முதல்வர்களின் மேலாண்மை திறன் மேம்பாடு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கல்லூரி படிப்பில் சேரும் மாணவர் விகிதம் 61.5% உள்ளதாகவும், நாட்டிலேயே சண்டிகருக்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில்தான் இந்த விகிதம் அதிகம் என்றும் அவர் கூறினார். ஐதராபாத் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் அப்பாராவ் போட்டிலே, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, UGC மாலவியா இயக்க ஆசிரியர் பயிற்சி மையத்தின் இயக்குனர் பேராசிரியர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரின் புதிய தலைவராக டாக்டர் சித்ரா சர்க்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முன்னோடி நரம்பியல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் சித்ரா சர்க்கார் 2018ஆம் ஆண்டு முதல் மேற்கு வங்க மாநிலம் கல்யாணி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்திய அறிவியல் துறையின் 100 முக்கிய பெண் அறிஞர்கள் குறித்து இந்திய அறிவியல் அகாடமி வெளியிட்ட பட்டியலில் டாக்டர் சர்க்கார் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜிப்மர் தலைவராக டாக்டர் சர்க்கார் நியமிக்கப்படுவதால் ஜிப்மரில் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் புதுயுகம் பிறக்கும் என்று ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி கூறியுள்ளார். நேற்று வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவுகிறது. இதல்லாது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜப்பானுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஜப்பானிலிருந்து பிரதமர் வரும் 30ஆம் தேதி சீனா சென்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜன்தன் திட்டத்தினால் நாட்டு மக்கள் அனைவரும் நிதி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதால் நாடே முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நாட்டிலேயே புதுச்சேரியில்தான் கல்லூரி அடர்த்தி விகிதம் அதிகம் என்று மாநில அரசின் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு அமன் சர்மா கூறியுள்ளார். இத்துடன் செய்திருக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.